நீதிமொழிகள் 23:18. நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. என் மகனே, என் மகளே, உன் நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாய் முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாய் முடிவு உண்டு. நீ எந்த காரியத்தை நம்பிக்கொண்டிருக்கிறாயோ அதிலே ஒரு அற்புதம் நடைபெறும். நீ எந்த நம்பிக்கையோடு ஆண்டவரை தேடி வந்திருக்கிறாயோ அந்த நம்பிக்கை வீண் போகாது. நீ எந்த நம்பிக்கையோடு இயேசுவை பின்பற்றி ஆண்டவர் எனக்கு இதை செய்வார் என்று நம்பிக்கொண்டிருக்கிறாயோ அந்த நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாக முடிவு உண்டு என்று ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். இது ஆண்டவர் எனக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தத்தின்படி என் நம்பிக்கையின்படி எனக்கு அற்புதம் செய்வார் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நாம் விசுவாசித்து தேவனுடைய வார்த்தை நமக்கு ஏற்றுக்கொள்ளும் போது தான் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஜெபிக்க வருகிற அநேகருக்கு நான் ஏன் அற்புதம் செய்ய முடிவது இல்லை, நான் என்னைத்தான் நம்புகிறேன் என்று சொல்லுகிறார்கள். ஆனாலும் அந்த நம்பிக்கையில் சில தவறான நம்பிக்கைகளும் அவருடைய வாழ்க்கையில சேர்ந்து இணைந்து இருக்கிறபடியால் நான் அற்புதம் செய்ய முடியவில்லை என்று ஆண்டவர் சொன்னார். சில தவறான நம்பிக்கைகள் நிறைய பேருடைய ஆசீர்வாதத்தை கெடுத்து கொண்டிருக்கிறது. இந்த தவறான நம்பிக்கை இருக்கிற ஒரு பக்கம் ஜெபம், இன்னொரு பக்கத்தில் இன்னொரு தவறான நம்பிக்கை. என்னது? ஜாதகம் பார்க்கறது. ஜாதகம். எத்தனை கிறிஸ்தவ வீடுகளில் ஜாதகம் இருக்குது. அது உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கும் வரைக்கும் கர்த்தர் பூரணமாக உங்கள் வீட்டை ஆசீர்வதிக்க முடியாது. நீங்கள் சொல்லலாம், நாங்கள் ஜெபிக்கிறோம், பைபிள் வாசிக்கிறோம், குடும்ப ஜெபம் பண்ணுறோம், சர்ச்சுக்கு போகிறோம். ஜாதகம் வீட்டுக்குள்ளே இருக்க வரைக்கும் அது ஒரு தவறான நம்பிக்கை உங்கள் வீட்டுக்குள்ளே உட்கார்ந்துருக்குது. நீங்கள் அதைத்தான் பார்த்து இது ஜாதகார் அப்படி சொல்கிறான் அப்படி சொல்கிறான், எல்லாம் 4 மாதம் கழித்து சரியாயிருமா. உங்களுடைய நம்பிக்கை அதன் மீது வைக்கும்போது இயேசுவை நீங்கள் மறுதலிக்கிறீர்கள் என்று அர்த்தம். உங்களை அறியாமலேயே ஆண்டவரை நீங்கள் மறுதலிக்கிறீர்கள். அது ஒரு சாபத்தை கொண்டு வந்துவிடும். தகடு, மந்திரிக்கப்பட்ட தகடு. கிறிஸ்தவங்களே கல்லாப்பட்டிக்குள்ளே தகடு வச்சுக்கிட்டு வெளியில் பாஸ்ட் வந்தால் பைபிள் வாசித்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்கிறார். எதுக்குங்க கல்லாப்பட்டிக்குள்ளே தகடுன்னா அது உள்ளே வச்சுருந்தா ஆசீர்வாதம் வருமா, பணம் நிறைய வருமா? சாபந்தான் வரும். தவறான நம்பிக்கை. சில கிறிஸ்தவங்க கூட கடைக்கு முன்னால் எலுமிச்சம்பழம், அந்த சீனாக்காரம் தொங்க விட்டுருக்காங்கல. சில கிறிஸ்தவங்க கடைக்கு போனால் அது முன்னால் தொங்குது. எதுக்கு அது தொங்குது? அது இருந்தால் பேய் பிசாசு வராதான் உள்ள. அது எங்கே வராது? அதான் உள்ளே கூட்டு வச்சுருக்கீங்களே, அப்புறம் எங்கே வெளியே இருந்து உள்ளே வர்றதுக்கு? ஆண்டவர் தான் வரமாட்டார். பார்த்துட்டு இதுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லை, நான் போய்கிட்டே இருக்கேன்னு ஆண்டவர் கடந்து போயிடுவார். தவறான நம்பிக்கைக்கு நம்ம இடம் கொடுக்கும் போது கர்த்தர் விலகி போவார். தவறான நம்பிக்கைகள். இதில் என்ன தப்பு இருக்கு? இது அவங்க பூஜை பண்ணி கட்டுறாங்க, நம்ம ஜெபம் பண்ணி கட்டுவோம். கர்த்தரை எப்படிலாம் மாத்திர கிறிஸ்தவர்கள். தவறான நம்பிக்கைகள் இடம் கொடுக்கக்கூடாது. என்ன, நானே இவங்களுடைய போதகர் ஐயாவும் ஒரு கடைக்கு போயிருந்தோம். நாலுமாவுடைய சபையை சார்ந்த ஒரு வீட்டு ரொம்ப பக்தியாங்களை வரவேற்றாங்க. ஐயா கடையில் வந்து ஜெபம் பண்ணிட்டு போங்க. நாங்கள் சரின்னு கடைக்கு போனோம். நானே என்னுடைய போதகர் ஐயாவும் போனோம். போனால் அங்கே நாலுமாவுடைய படத்தெல்லாம் மாட்டி ரொம்ப பக்தியாக வசனெல்லாம் எழுதி வச்சுருக்குறாங்க, ஜெபம் பண்ணுங்கன்றாங்க. நான் சும்மா அப்படியே கடைக்குள்ளே பார்த்தேன். பார்க்கும்போதே ஜெபம் பண்ணுவோம். நாங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் ஆண்டவரே ஆசீர்வதியும் மனசுக்குள்ளே ஜெபிச்சுக்கிட்டே தான் பார்க்குறது. அப்படி அதுக்கு தான் பார்க்குறது. நம்ம தெய்வ மனுஷர்கள் பார்த்து ஆசீர்வதித்து ஜெபிச்சா கர்த்தர் ஆசீர்வதிப்பான்னு ஒரு விசுவாசம். அப்படி தான் ஜெபிக்கிறது. அப்படியே நான் கடையில் என்ன இருக்குன்னு பார்த்துட்டே வரும்போது ஆவியானவர் காமிக்கிறார், கொஞ்சம் கூர்ந்து இந்த பக்கம் பாருன்னார். அங்கே பார்த்தா அந்த அட்டம் ஜாமான்லாம் அடுக்கி வச்சிருக்கு, பின்னால் பாருன்னார். பொருள்லாம் அடுக்கி வச்சிருக்குது, அதுக்கு பின்னால் ஒரு சந்துக்குள்ளே ஒன்று தெரியுது. உள்ளே பார்த்தா அங்கே தகடு தொங்குது, மந்திரிக்கப்பட்ட தகடு தொங்குது. பில்லிசுனை செய்யப்பட்ட தகடு, குங்குமம் வச்சு சந்தனம் வச்சு அது பின்னால் தொங்குது. முன்னால் 4 மாவடி சர்ச்சு படம் போட்டு வசனம் போட்டு அவ்வளோ பக்தி. சாபம். எது மேல நம்பிக்கை? முன்னால் இருக்கிற கர்த்தருடைய வசனத்தின் மீது நம்பிக்கையா, உள்ள போட்டிருக்கிற தகடு மேல நம்பிக்கையா? ஊழியக்காரனை ஏமாத்தலாம், கர்த்தரை ஏமாற்ற முடியுமா? தவறான நம்பிக்கைகள். ஒரு சமயம் இந்த ஜாதகத்தை பற்றி பேசினோன்னு ஒரு சகோதரர் வந்தார்.
பிரதர் ஜாதகம் பார்க்குற தப்பா பிரதர் அப்படின்றார். இதே ஜாதகம்லாம் உங்கள் வீட்டில் வச்சுருக்கீங்களா? ஆமாம் வச்சுருக்குறோம் எங்கள் வீட்டில். கிறிஸ்தவர், ஜெபம் பண்ணுறவர். உங்கள் குடும்பத்துக்கு சாபாது முதல்ல என்ன பண்ணணும், எரிச்சிருங்க. அவர் சொன்னார், எங்கள் வீட்டில் நிறைய ஆசீர்வாதம் தடைப்பட்டு இருந்துச்சு, அந்த ஜாதகத்தை கொண்டு போய் எரித்தோம், அதிலிருந்து எங்கள் வீட்டில் ஆசீர்வாதம் வர ஆரம்பித்து போயிட்டது. அல்லேலூயா. எப்போ ஜாதகத்து மேலே நம்பிக்கை வருதோ நீங்கள் கர்த்தரை மறுதலிக்கிறீங்கன்னு அர்த்தம். அதில் சொல்லுவான், 4 மாதம் கழித்து எல்லாம் சரியாயிரும், 1 வருஷம் கழித்து சரியாயிரும், உங்களுக்கு கிரகம் இருக்குது, சனி இங்கேருந்து அங்கே தாவுது, இங்கேருந்து அங்கே தாவுது, எங்கேருந்து எங்கே தாவ. இயேசுவின் ரத்தத்தினால எல்லாரும் நரகத்தில் அழிஞ்சு போகிறாங்க, சனியும் புதனும் சொல்லி ஜனங்களை ஏமாத்துகிற பிசாசனுடைய வஞ்சகம். கிறிஸ்தவங்களும் அதை நம்பிக்கிட்டு ஜாதகம் பார்த்துக்கிட்டு அதை வைத்துக்கொண்டு, அது என்ன அர்த்தம்? இயேசுவை நீங்கள் மறுதலிக்கிறீங்கன்னு அர்த்தம். இயேசுவை நீங்கள் மறுதலிக்கிற, தெய்வம் இல்லை நீ மறுதலிக்கிறீங்க, உங்களுடைய இருதயத்தில் நீங்கள் கர்த்தரை விட்டு விலகிட்டீங்கன்னு அர்த்தம். எப்போ அதன் மீது நம்பிக்கை வைக்கிறீங்களோ அப்போ ஏன் சிலுவைக்கு போகணும்? அவர் சிலுவைக்கு போக வேண்டிய அவசியமே இல்லையே. அதனால் தவறான நம்பிக்கைகளுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. இன்னும் சிலர் இருக்கிறாங்க, வாஸ்து சாஸ்திரம். ஒரு கிறிஸ்தவ பையன்கிட்ட பேசின ஆபீஸை உடைச்சி இந்த கதவை எடுத்து இங்கே வச்சு ஆசீர்வாதம் வந்துடுமா? ஒழுங்காக ஜெபம் பண்ணி பைபிள் வாசித்த பிஸ்னஸை கவனிச்சா தான் ஆசீர்வாதம் வரும். பைபிள் வாசிக்கிறதில்ல, ஜெபிக்கிறதில்ல, கர்த்தரையும் தேடுறதில்ல, பிஸ்னஸையும் கவனிக்கிறதில்ல, எங்கேருந்து ஆசீர்வாதம் வரும்? வாசலில் மட்டும் இங்கேருந்து இங்கே தூக்கி வச்சுட்டா ஆசீர்வாதம் வருமா? வாஸ்து சாஸ்திரம். அவன்கிட்ட பேசினா அவன் எனக்கு விளக்கம் கொடுக்குறான். ஆண்டவரே நோவாவை பேழை செய்ய சொல்லும்போது இத்தனை முழம் நூல் இருக்கணும், இத்தனை முழம் அகலம் இருக்கணும், இங்கே ஜன்னல்கள்னு சொன்னார்ல, வாஸ்து சாஸ்திரம் தானே. பாருங்க எப்படிலாம் பிசாசு அவனுக்கு ஆலோசனை கொடுத்துருக்கான் பாருங்க. நமக்கு விளக்கம் சொல்றான், வாஸ்து சாஸ்திரம் கர்த்தர் சொன்னாராம். கிறிஸ்தவ பையன் பேசுறான் அந்த மாதிரி, பாவம் இது சாபம்னு சொன்னா அவன் அதுக்கு விளக்கம் கொடுக்குறான், இது மாதிரி சொல்லியிருக்குது பைபிள்லையே அப்படின்னு சொல்றான். அது கர்த்தர் எதுக்கு சொன்னார்? பேழை மிதக்கணும்னா இவ்வளோ அகலம் இருக்கணும், இவ்வளோ நீளம் இருக்கணும், இல்லாட்ட பேழை கவுந்து போயிடும். கர்த்தர் என்ஜினியரிங் கரையத்தில் அளவு கொடுக்கிறார். அது வாஸ்து சாஸ்திரம் சொல்லல ஆண்டவர். அவர் தான் பெரிய என்ஜினியர். உலகத்தையே அவர் பிளான் பண்ணி வரைஞ்சி உருவாக்கின என்ஜினியர் இயேசு கிறிஸ்து. அவரை மிஞ்சின என்ஜினியர்ஸ் யாருமே கிடையாது. கோடிக்கணக்கான நட்சத்திரம் பாருங்க, அது பாதில் கரெக்டாக ஓடுது. கொஞ்சம் பிசகி இருந்தால் கூட அவ்வளோதான். ஒரு என்ஜினியர் சின்ன தப்புன்னா பாலம் இடிஞ்சு விழுந்துருது. சின்ன பாலமே அண்ட சராசரத்தில் சூரியனை, சந்திரனை, கோடிக்கணக்கான நட்சத்திரத்தில் ஒன்று கொண்டு மோதிச்சுன்னா அவ்வளோதான், பூமியே இல்லாமல் போயிடும். ஆனால் அதை உருவாக்கி வைத்திருக்கிற என்ஜினியர் சகல ஞானம் உள்ளவர். அவர் பிளான் கொடுக்கிறார், இந்த பேழை அமிழாமல் இருக்கணும், என்ன உலகம் முழுவதும் தண்ணீரால் மூழ்க போகுது, பயங்கரமான வெள்ளம் வரப்போகுது, இவ்வளோ அகலம், இவ்வளோ நீளம், இவ்வளோ உயரம் இருந்தால் தான் அந்த பேழை மறக்க முடியும். அதுக்குள்ள மிருகங்கள் இதெல்லாம் வெயிட் வரும்போது என்ன அளவு இருக்கும். அவர் சர்வ ஞானம் பொருந்தின என்ஜினியர். இவன் சொல்றான் வாஸ்து சாஸ்திரமா. சாபம் எப்படியெல்லாம் தேடிக்கொள்றாங்க பாரு. கிறிஸ்தவன் எங்கிருந்து ஆசீர்வாதம் வரும்? சிலருக்கு பேரை மாற்றிக்கிட்டு ஆசீர்வாதம் வந்துடுமா. பேரில் இருக்க ஒரு எழுத்தை மாற்றிட்டு ஆசீர்வாதம். பேரை மாற்றணும்னா கர்த்தர் மாத்திரக்கு இடம் கொடு, பைபிள் பேராக வைங்க, அது கரெக்ட், அது ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. பைபிள் பேரை மாற்றிக்கிடுங்க, அது மாதிரி. அதை விட்டுட்டு ஒரு எழுத்தை மாற்றிட்டா பேர் ராசி. இந்த நம்பிக்கைகள் தவறான நம்பிக்கைகள். வாஸ்து சாஸ்திரம் பார்க்கறது, பேர் மாற்றுறது. இப்போ சில அதிர்ஷ்ட கல்லாம், அந்த கல் வச்ச மோதிரம் போட்டால் அது வியாதி சுகமாயிருமா, அதிர்ஷ்டம் வந்துடுமா. இப்படி ஒரு நம்பிக்கை பிசாசு உண்டாக்குற தவறான நம்பிக்கைகள். அப்படின்னா இயேசு சிலுவைக்கு போக வேண்டிய அவசியமே இல்லையே. அவர் ஏன் சிலுவையில் ரத்தம் சிந்தணும்? ஏன் நம்முடைய பாவங்கள் சாபங்களை அவர் சிலுவையில் சுமக்கணும்? ஏன் நம்முடைய நோய்களை சுமக்கணும்? தவறான நம்பிக்கைகளுக்கு இடம் கொடுக்காங்க. மோதிரம், கயிறு, இந்த கயிறை கட்டிக்கிட்ட பிசாசு வராதான். அவங்களுக்குள்ள தான் பிசாசு, 1000 பிசாசு குடியிருக்கும். கயிறை வச்சு உங்களை காப்பாற்ற முடியாது. இயேசு நம்முடைய உள்ளத்தில் இருக்கணும். அல்லேலூயா. இயேசு நம்முடைய இருதயத்தில் வாசம் பண்ணுகிற தேவன். அல்லேலூயா. கிறிஸ்தவங்களே இதுக்கும் பாரு, அதுக்கும் பாரு, இதையும் செய், அதையும் செய்யன்னு சொல்லி தவறான நம்பிக்கைகள். இன்னும் சிலருக்கு நம்பிக்கை, ஜெபம் பண்ண எண்ணெய் பாட்டில் வந்துட்டு இது மோகன்லாசஸ் ஜெபம் பண்ண எண்ணெய். அதுக்கு என்ன? மோகன்லாச ஜெபம் பண்ண என்னென்ன ஒன்று, அதுக்கு ஒன்று 1000 மடங்கு பவரா? அப்படி இல்லை பைபிளில்.
தவறான நம்பிக்கை. இது இவரு ஜெபம் பண்ண எண்ணெய், அதனால இதை பூசி ஜெபிச்சா அற்புதம் நடந்துரும். அப்படி கிடையாது. வேத வசனம் சொல்லுகிறது, எண்ணெய் பூசி கர்த்தருடைய நாமத்தினாலே ஜெபித்தால் வியாதி சுகமாகும். அந்த வசனத்தை விசுவாசிக்கணும். அதான் நம்முடைய நம்பிக்கை. அல்லேலூயா. இது 4 மாவட்டத்தில் ஜெபம் பண்ண எண்ணெய், மோகன்லாச ஜெபம் பண்ண எண்ணெய். எப்போ உங்களுடைய வாயில இந்த வார்த்தை வருதோ அதன் மூலமாய் தேவன் கிரியை செய்ய மாட்டார். அதுவே ஒரு தவறான நம்பிக்கை. அந்த மாதிரி தவறான நம்பிக்கைகளுக்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. அல்லேலூயா. டிவியில் ஒரு முறை பார்த்தேன், நாங்கள் இஸ்ரேல் தேசத்திலிருந்து யோர்தான் நதியிலிருந்து தண்ணி கொண்டு வந்திருக்கிறோம், அதெல்லாம் நாங்கள் பாட்டில் அடைச்சி உங்களுக்கு தந்தோம், வீட்டில் வச்சு ஆசீர்வாதம். யோர்தான் நதியே கொண்டு வந்து வீட்டில் திருப்பி விட்டால் கூட ஆசீர்வாதம் வராது. யோர்தான் நதியே கொண்டு வந்து வீட்டுக்குள்ளே ஓட விட்டால் கூட வராது. யோர்தான் நதி தண்ணியில் ஆசீர்வாதம் வருதுன்னா இயேசுவுடைய ரத்தம் சிலுவையில் ஏன் சிந்தப்படணும்? ஆண்டவர் அப்படி சொல்லியிருப்பார். உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணா இயேசு போங்க, யோர்தான் நதி தண்ணி கொண்டு வாங்க, அதை ஊழியக்காரங்க ஜெபம் பண்ணி தருவாங்க, உங்களுக்கு ஆசீர்வாதம்னு சொல்லி வச்சுட்டு போயிருப்பாரு. தவறான நம்பிக்கை. சில ஊழியர்களை பிசாசப்படி பயன்படுத்துகிறான். தவறான நம்பிக்கைக்குள்ளே நம்மை கொண்டு போக இடம் கொடுக்க கூடாது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தினால எனக்காக மரித்த அவர்னால தான் எனக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. எந்த பொருள் மேல நம்பிக்கை போக கூடாது. இன்னைக்கு இருந்தா அதை எல்லாம் எடுத்துடணும், ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, இந்த தவறான நம்பிக்கைகளை மன்னியும், நான் அப்படி இடம் கொடுத்துட்டேன், என்னை மன்னிச்சிரும், என்னை பரிசுத்தப்படுத்தும் என்று சொல்லி ஆண்டவருக்கு உங்களை ஒப்பு கொடுக்கணும். ஆமேன் சொல்லுங்க. தவறான நம்பிக்கைகளுக்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. ஆமேன். அது கர்த்தரை மறுதலிப்பதற்கு சமமாகிவிடும். அப்படி இடம் கொடுக்க கூடாது. ஒரு காரியத்தை சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். எரேமியா 17:7 வாசிக்க கேட்போம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் மேல என் நம்பிக்கை, அது மாத்திரம் அல்ல, அவர்தான் என் நம்பிக்கை. என் நம்பிக்கையே கர்த்தர் தான். அதான் ஒரு விசுவாசிக்கிட்ட தேவன் எதிர்பார்க்கிற காரியம். என்ன நம்பிக்கை வைத்திருக்கிற? கர்த்தர் தான் என் நம்பிக்கை, அவர்தான் என் நம்பிக்கை, அவரே என் நம்பிக்கை. அவர் எனக்குள் இருக்கிறார், என்னோடு கூட இருக்கிறார். அவர்தான் என் நம்பிக்கை, அவர்தான் என் வாழ்க்கை, அவர்தான் எனக்கு எல்லாம். அவருடைய வார்த்தை அதான் என்னுடைய நம்பிக்கை. 146 சங்கீதம் 5 வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவான் என்று எழுதப்பட்டிருக்கிறார். 37 சங்கீதம் 5 வசனம் பாருங்க, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மீது நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உன் நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாய் முடிவு உண்டு என்று சொன்ன ஆண்டவர், உன் வழியினை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மீது நம்பிக்கையாயிரு. உன் வழிகளில மனம் போல நடந்துவிட்டு கர்த்தர் தான் நம்பிக்கை என்று சொன்னால் போதாது. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். தவறான வழிகள் வேண்டாம், தவறான நம்பிக்கைகள் வேண்டாம். ஆண்டவரே, என்னை மன்னியும், என்னை ஒப்பு கொடுக்கிறேன், நீர்தான் எனக்கு எல்லாம் என்று ஒப்பு கொடுத்து விட்டால் அவர் மீது நம்பிக்கை வைத்து உங்களுடைய வழியை நீங்கள் ஒப்பு கொடுக்கும் போது அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார், அவர் அற்புதம் செய்வார். அப்போ உங்களுடைய நம்பிக்கை வீண் போகாது, உங்களுடைய நம்பிக்கை வீண் போகாது. அல்லேலூயா. கர்த்தர் மீது அவருடைய வல்லமையின் மேல நம்பிக்கை வைங்க, கர்த்தரால முடியும். இரண்டாவது, அவருடைய வாக்குத்தத்தத்தின் மீது நம்பிக்கை வையுங்க. ஆண்டவருடைய வசனத்தின் மீது, அவருடைய வாக்குத்தத்தத்தின் மீது நம்பிக்கை வையுங்கள். வேத புஸ்தகத்தில் ஆபிரகாமுடைய நம்பிக்கை குறித்து ரோமர் 4 அதிகாரம் 20-21 வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். முழு நிச்சயமாய் நம்பினான். எதன் மீது நம்பிக்கை? கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தின் மீது. அதான் வேதம் சொல்லு, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி, கர்த்தர் மீதும் அவருடைய வல்லமையின் மீதும் அவருடைய வாக்குத்தத்தத்தின் மீதும் ஆபிரகாம் வைத்த நம்பிக்கை. இன்றைக்கு நம்முடைய நம்பிக்கை கர்த்தர், அவர்தான் என் நம்பிக்கை, அவர்தான் எனக்கு எல்லாம் என்ற இந்த நம்பிக்கை முழுவதும் கர்த்தர். அவருடைய வல்லமையின் மீது நம்பிக்கை, அவராலே முடியும், அவர் எனக்காக எதையும் செய்வார், அவரால் என்னை குணமாக்க முடியும், அவரால் விடுதலை கொடுக்க முடியும், அவரால் தேவைகளை சந்திக்க முடியும், அவரால் வழி திறக்க முடியும், அவரால் ஒரு அற்புதம் என் வீட்டிலே நடக்கும். என் அவருடைய வல்லமையின் மீது நம்பிக்கை, அவருடைய வாக்கு தத்தத்தின் மீது நம்பிக்கை. அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார்,
பெருக பண்ணுவேன் என்று சொல்லி இருக்கிறார். அவர் செய்வார். அந்த நம்பிக்கை. இன்றைக்கு இந்த ஊழியத்தை பார்க்குறீங்க, இயேசுடிக்கிறார் ஊழியத்தை. தேவன் எவ்வளோ மகிமையாக நடத்தி கொண்டிருக்கிறார். 78வது வருஷங்க வந்தபோது சொந்தமாக ஒரு அடி இடம் கூட கிடையாது. கர்த்தர் சொன்னார், அவன் சொந்த கிராமத்துக்கு போ, அங்கிருந்து தான் ஊழியத்தை நீ செய்யணும். நான் இங்கிருந்து இந்தியா முழுவதும் மிஷினரிகள் புறப்பட்டு போவாங்க. 78வது வருஷம் ஜெபக்குழு ஆரம்பிக்கும் போது இங்கிருந்து 4 மாவட்டத்திலிருந்து இந்தியா முழுவதில் மிஷினரிகள் புறப்பட்டு போவாங்க. எங்களுக்கு ஒரு அடி நிலங்கூட இல்லாத நேரத்தில் கர்த்தர் வாக்கு கொடுத்ததை நாங்கள் சொல்லி இருக்கிறோம். இங்கிருந்து உலகமெல்லாம் தேவனுடைய ஊழியம் பரவி செல்லும். பல இடங்களில் கர்த்தர் திரளான மக்களை ஜெபிக்க இந்த கிராமத்திற்கு அழைத்து வருவேன் சொல்லி இருக்கிறார். அதான் எங்களுடைய நம்பிக்கை. அந்த வாக்கு தத்துவம், தேவன் கொடுத்த வாக்கு தத்துவம், அதை நாங்கள் விசுவாசித்தோம், அதை நாங்கள் நம்பினோம். அந்த வாக்கு தத்தத்தின் மீது எங்களுடைய வாழ்க்கை, இந்த ஊழியம் கட்டப்பட்டது. நம்பிக்கை, கர்த்தர் மீது வைத்த நம்பிக்கை. இன்றைக்கு கர்த்தர் அதை நிறைவேற்றி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆபிரகாம் பாருங்கள், தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை துதித்து விசுவாசத்தில் வல்லவனானான். அந்த நம்பிக்கை விசுவாசமாய் மாறுகிறது. முதலாவது கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சு, அவருடைய வார்த்தையில வல்லமையில நம்பிக்கை வச்சு அவரை பின்பற்றி வர வர அந்த நம்பிக்கை விசுவாசமாய் மாற வேண்டும். நம்பிக்கை விசுவாசமாய் மாற வேண்டும். இப்போ அற்புதம் செய்வார், அதான் விசுவாசம். கர்த்தர் என்னை நடத்துவார், அது நம்பிக்கை. கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார், இன்னும் கடைசி வரை நடத்துவேன் என்று சொல்லி இருக்கிறார். அவர் சொன்னபடி செய்வார் என்பது அவர் நம்பிக்கை. ஆனா இப்போ அற்புதம் செய்வார், இப்போ விடுதலை கொடுப்பார், இப்போ சுகம் கொடுப்பார், அது விசுவாசம். ஆபிரகாமுக்குள்ளே முதலாவது நம்பிக்கை வந்தது. அவன் துதித்து 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 அந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி 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 அது விசுவாசமாய் மாறுகிறது. விசுவாசத்திலே வல்லவனானான். ஆகவேதான் எபிரேயர் 11:1 சொல்லுகிறது, விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவர்களின் உறுதியாயிருக்கிறது, காணப்படாதவர்களின் நிச்சயம், நம்பப்படுகிறவர்களை எதை நாம் நம்புகிறோமோ அதனுடைய உறுதிதான் விசுவாசம். ஆகவே முதலாவது நம்புங்கள். அவருடைய வல்லமையை, வாக்குத்தத்தத்தை நம்பும் போது நீங்கள் தேவனை துதிக்க 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 அது விசுவாசமாய் மாறுகிறது. அப்பொழுது அற்புதம் நடைபெறுகிறது. அதைத்தான் நாம் இன்றைக்கு பெற்றுக்கொள்ள போகிறோம்.